ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? வாங்க இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் பயனுள்ள சில வாக்கியங்கள் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, நான் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நான் அவ்வாறு நினைக்கிறேன். ஒரு 3 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் கொடுக்குற அந்த ஆன்சர் கூட உங்களுடைய ஆன்சரை கம்பேர் பண்ணி கரெக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா சரி பண்ணிக்கோங்க. நான் அவ்வாறு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் ஸோ. இது உனக்காக. ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க போதும். இது உனக்காக. திஸ் இஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் ஃபார் யூ. இது என்னுடையது. இது என்னுடையது. This is mine. This is mine. இது உங்களுடையதா. இது உங்களுடையதா. Is this yours? Is this yours? நகராதே. நகராதே. அசையாதே அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் மூவ். டோன்ட் மூவ். இதையே நீங்கள் ரிக்வெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா முன்னாடி ஒரு ப்ளீஸ் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். ப்ளீஸ் டோன்ட் மூவ். ப்ளீஸ் டோன்ட் மூவ். அவ்வளோதான். என்னாச்சு? என்னாச்சு? What happened? What happened? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? How do you know? How do you know? என்னால் அவனுக்கு புரிய வைக்க முடியாது. என்னால் அவனுக்கு புரிய வைக்க முடியாது. I can't make him understand. I can't make him understand. உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு புரியுதா இல்லையா? எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் யோசிங்க. Do you understand or not? Do you understand or not? நான் கட்டுவேன். பணம் கட்டுறோம், பில்லு கட்டுறோம், அதெல்லாம் சொல்கிறோங்களா? அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? ஐ வில் பே. எப்படி சொல்லலாம்? ஐ வில் பே. ஐ வில் பே த பில். ஐ வில் பே த பில். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கணும். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? வாட் டு யூ வாண்ட் டு டூ? எப்படி சொல்லணும்? வாட் டு யூ வாண்ட் டு டூ? அப்படிலாம் இல்லை. இது எப்படி சொல்லலாம்? அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இது எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு நான் சொல்கிற ஆன்சர் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இட்ஸ் நாட் லைக் தட். சிம்பிள், வெரி சிம்பிள். இட்ஸ் நாட் லைக் தட். அவ்வளோதான். எனக்கு இன்னும் தெரியலை அப்படின்னு சொல்லணும். எனக்கு இன்னும் தெரியலை. யோசிச்சிட்டிங்களா ஆன்சர்? சொல்லட்டுமா? ஓகே. ஐ ஸ்டில் டோன்ட் நோ. எப்படி சொல்லணும்? ஐ ஸ்டில் டோன்ட் நோ. நீங்கள் அவருக்கு யார் அப்படின்னு கேட்கணும். அதாவது அவருக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். அது எப்படி கேட்கலாம்? ஹூ ஆர் யூ டு ஹிம்? அவ்வளோதான். வெரி சிம்பிள். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகே, யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க. ஹூ ஆர் யூ டு ஹிம்? அவ்வளோதான். நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த இடத்துல இதை வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம்.
வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லணும். ஏன் சார் இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தானே இருக்குது. வாட் ஷுட் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்கலாமே, ஷுட்டு போடலாமே அப்படின்னா ஷுட்டு வந்து கம்பல்ஷனில் வந்துடும். ஓகேவா, நான் என்ன உனக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்ற அந்த மாதிரி வந்துடும். அதனால் அந்த இடத்துல வேண்டும் அப்படின்னு வந்தாலும் சில இடங்களில் ஆங்கிலத்தை ஆங்கிலமாக கற்றுக்கணும், ஆங்கிலத்தை ஆங்கிலமாக தான் கற்றுக்கணும். அப்போ என்ன செய்யலாம், அந்த இடத்துல கேன் பெட்டராக இருக்கும். ஷுட்டு போட்ட தவறு இல்லை, பட் கேன் ப்ரிஃபரபிள், பெட்டர். சரி, அவன் எப்போதும் அப்படி சொன்னதில்லை அப்படின்னு சொல்லணும். சிம்பிளான சென்டென்ஸ் தான். அவன் ஒருபொழுதும் அவ்வாறு சொல்லவில்லை. He never said that. He never said that. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு கேட்கணும். அது எப்படி கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஹாவ் எ லிட்டில் மோர், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஹாவ் எ லிட்டில் மோர். இந்த வாக்கியங்களை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும், உங்களுக்கு ஃப்ளூயன்சி நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீங்க, இது எப்படி கேட்கலாம். நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீங்க. வேர் டு யூ ஸ்டே, வேர் டு யூ ஸ்டே, வேர் டு யூ ஸ்டே. இந்த வாக்கியங்களை திரும்ப சொல்லி பாருங்கள், திரும்பவும் சொல்லி பாருங்கள். அப்போ தான் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஏன் பீச்சுக்கு வரல, நீங்கள் ஏன் பீச்சுக்கு வரல. Why are you not coming to the beach? Why are you not coming to the beach? இந்த are you not in contractionல யூஸ் பண்ணிங்கன்னா why aren't you coming to the beach? Why aren't you coming to the beach அப்படின்னு கேட்கலாம். உங்களை நான் ஒரே ஒரு கண்டிஷனில் தான் அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்லணும். நான் உங்களை ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் அனுமதிப்பேன் எப்படி சொல்லலாம், கொஞ்சம் யோசிங்க வரும். ஐ வுட் அலவ் யூ ஒன்லி ஆன் ஒன் கண்டிஷன். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு தான் மலைப்பாக இருக்கும், பெருசாக இருக்கும். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ வுட் அலவ் யூ ஒன்லி ஆன் ஒன் கண்டிஷன். நான் இப்போ போக வேணாமா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம், நான் இப்பொழுது போக வேண்டாமா. ஷுடன்ட் ஐ லீவ் நவ். அவ்வளோதான். ஷுடன்ட் ஐ லீவ் நவ். நான் உங்களை மாதிரி பிஸி கிடையாது அப்படின்னு சொல்லணும். நான் உங்களை போல் பிஸி கிடையாது. யோசிச்சுக்கோங்க முதல்ல உங்களோட ஆன்சரை. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க நான் கொடுக்குற ஆன்சர் கூட. ஐ எம் நாட் பிஸி லைக் யூ. ஐ எம் நாட் பிஸி லைக் யூ. அவ்வளோதான். நீங்கள் என்னுடன் வருவீர்களா அப்படின்னு கேட்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வுட்டு போட்டு ஆரம்பிங்க, பெட்டராக இருக்கும். ஓகேவா, வுட் யூ கம் வித் மீ. ஓகேவா, வுட் யூ கம் வித் மீ. ஓகே, நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நான் ரெடியாக இருக்கிறேன். வெரி சிம்பிள் சென்டென்ஸ். ஐ ஆம் ரெடி. அவ்வளோதான். ஐ ஆம் ரெடி. நீங்கள் எனக்கு உதவி செய்தால் ஒழிய நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம். நீங்கள் செய்தால் ஒழிய நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். நீங்கள் எனக்கு உதவி செய்தால் ஒழிய நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் அன்லெஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அன்லெஸ் யூ ஹெல்ப் மீ ஐ won't ஹெல்ப் யூ. இவ்வளோதான் சென்டென்ஸ். ரொம்ப சிம்பிள். அன்லெஸ் யூ ஹெல்ப் மீ ஐ won't ஹெல்ப் யூ. யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதை எப்படி சொல்லுவீங்க,
யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். anyone can participate. எப்படி சொல்லலாம்? anyone can participate. ஓகேவா? சரி, நான் ஸ்டேஜுக்கு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். நான் ஸ்டேஜுக்கு வர விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கம் டு த ஸ்டேஜ். இதை நீங்கள் வுட் லைக் போட்டும் யூஸ் பண்ணலாம். ஐ வுட் லைக் டு கம் டு த ஸ்டேஜ்னு சொல்லலாம். எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள் எப்படி சொல்லன்ட்டு. எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். லெட் மீ கோ, ஐ ஆம் கெட்டிங் லேட். எப்படி சொல்லலாம்? லெட் மீ கோ, ஐ ஆம் கெட்டிங் லேட். இங்கே எப்போ வந்தீங்க? இது எப்படி கேட்கலாம்? இங்கே எப்போ வந்தீங்க? ஆன்சர் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆன்சர் சொல்கிறேன், அது கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. when did you come here? எப்படி சொல்லணும்? when did you come here? நான் நேற்று நைட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லணும். நான் நேற்று நைட்டு வந்தேன் சொல்லுங்கள். அவ்வளோதான். ஐ கேம் லாஸ்ட் நைட். எப்படி சொல்லலாம்? ஐ கேம் லாஸ்ட் நைட். உன்னுடைய நீ செய்கிற வேலைக்கு நீ உண்மையானவனாக இரு அப்படின்னு சொல்லணும். ஓகே, நீங்கள் செய்கிற வேலைக்கு நீங்கள் உண்மையானவராக இருங்கள். எப்படி சொல்லலாம்? ஆன்சர் ரெடி பண்ணிட்டீங்களா? சொல்லட்டுமா? எஸ். பி லாயல் டுவர்ட்ஸ் யுவர் ஒர்க். அவ்வளோதான், சிம்பிள் தான். பி லாயல் டுவர்ட்ஸ் யுவர் ஒர்க். என்கிட்ட ஒன்றும் இல்லை, இது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் எனி திங். என்கிட்ட ஒன்றும் இல்லை, இது எப்படி சொல்லலாம்? என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி திங். எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் ஹாவ் எனி திங். இதை எப்படின்னு சொல்லலாம்? ஐ ஹாவ் நத்திங். எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நத்திங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்குங்க அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? சரியாகவே காதில் விடல. சாரி, சிக்னல் இஸ் வீக் ஹியர். சாரி, சிக்னல் இஸ் வீக் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா அப்படின்னு கேட்கணும். கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? could you speak up? போதும். could you speak up அப்படின்னு கேட்டாலே போதும். உங்கள் வாய்ஸ் விட்டு விட்டு கேட்குது, பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம்? அது எப்படி சொல்லலாம்? சாரி, யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப். சாரி, யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா இந்த சாரின்றதை விட எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப். எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு அன்றாடம் பயன்படக்கூடிய வாக்கியங்களை தினசரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசுவீங்க. ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? இதுவரையிலும் நம்மளோட சேனலை இதுவரையிலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?